92 மாவட்டத்துலேருந்து தேனி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். நான் இன்ன வரைக்கும் அவர்கிட்ட இன்னும் பேசணும், அவர்கிட்ட வாங்கணும்னு ஆசை இல்லை. அவர் லேசாக அவர் கையை இடிச்சு லேசாக வண்டியை விட்டு இடிச்சில்ல, ஆம்பளை சரியான ஆம்பளை. என்னைய முத்திக்கு முத்தி தூக்கிட்டுண்டான். உனக்கு சரியான ஆம்பளை, உன்னைய லேசான ஆள் இல்லை. நான் சாதாரண ஆள் இல்லை, என்னையும் இல்லை. திருமாவளவனை போய் லேசாக இப்படின்னு கடலூர் எத்தனை மாவட்டக்காரன் உன்னை ராவிட்டிருக்கான் தெரியுமா? தூக்கி அரை மணி நேரம் தூக்கி உன்னை உள்ளே ஓட்டுருவான். அப்படி இடிச்சுன்னு எத்தனை மாவட்டத்துக்காரன் உன்னை ராவிட்டிருக்கான். உன்னை ஆள் சிக்கலை தெரியுமா? அந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் உன்னை லேசாக உன்னை விட்டு கொடுத்துருக்கோம்டா, உன்னை அன்புக்கு தாண்டா விட்டு கொடுத்துருக்கோம். அவர் லேசாக உரைச்சி பார்த்தேன். ஆடா கேட்குறா, தேனி மாவட்டத்துலேருந்து விடுதலை சிறுத்தையில் இங்கேருந்து பேசுகிறேன்டா. யார் பாலமுறையாக விடுதலை சிறுத்தை பாலமுறை பேசுகிறேன்டா. என்னையெல்லாம் நான் அவர்கிட்ட பணம் வாங்கலாம், ஒன்றும் இல்லை. உன்னையெல்லாம் இடிக்கிறதுக்கு நான் தற்கொலை பட உன்னை கொண்டு இழுத்து எடுத்துடுவேன். உன்னை இடிச்சுன்னா உன்னை இடிக்கிறது எனக்கு ஆள் இல்லை. உன்னை சிக்குன்னா உன்னை கொண்டு விடுவேன். எந்த இடத்துல பார்த்துக்க தேனி மாவட்டம் அப்படின்னு. இல்லை தேவையாமண்ணே, இல்லை பாலிமரி டிவிக்காரா, இல்லை ஏன்னா நீ உன் மாட்டில் தேவையில்லாமல் நீ நியூஸ்லாம் போட்டுக்கிருக்க. நான் தேனி மாவட்டம் பொம்மிநாயக்கப்பட்டியில் தான் பேசுகிறேன்டா. என்னடா செய்யணுன்ற நீ பார்த்து பேசு, பார்த்து பவர்ச்சி எதாக இருந்தாலும் நிதானமாக பார்த்து பேசு, தெரியுதா? அண்ணன் மீசி எப்படி திருவினாராக்க பூரே பற்றிக்கிட்டு எரியும்டா. நீயெல்லாம் ஒரு கேவலப்பட்ட புண்டை, நீயெல்லாம் ஒரு ஆள், நீயெல்லாம் ஒரு டிவி நடத்துகிற, ஒரு சேனல் நடத்துகிற. நீ என்ன மயிரை பிடிச்சி தரிச்சு போட போகிற? நீ எடா செய்ய போகிற? நீ பார்த்து பவர்ச்சி நடந்துக்க. இங்கே ஒரு ஊர் பக்கத்தில் உன்னுடைய அட்ரஸே இருக்காது. எங்கள் பக்கம் பாலிமருக்கு டிவியே இருக்காது. உன்னுடைய அட்ரஸ் தேனி மாவட்டம் பொம்மிநாயக்கம்பேட்டிலேருந்தே பேசுகிறோம். 2 பேருமே சரிதா? பார்த்து பவர்ச்சி நடந்துக்க. அதெல்லாம் பார்த்து ஒரு அளவாக நடந்துக்க. என்ன நடந்திருக்கா, என்ன பேசியிருக்கான். திருமாவளவனை போய் ஒரு வண்டியில் போய் பேசுகிறேன்டா. ஒரு வண்டி அடிக்கிறதுக்கு உனக்கு சத்து இருக்கா, திறமை இருக்கா, என்ன இருக்குன்னு தெரியுமா? நல்லா ஒரு மறுவாதையாக இருக்குன்னா, ஒரு தலைவர் இருக்காண்டா. தலைவரை இடிக்கிறதுக்கு வண்டிக்கு உனக்கு சத்து இருக்கா? நல்லா நான் தெரியல. இன்னும் சில பேருக்கு தெரியல. இல்லைன்னா எத்தனை மாவட்டத்துலேருந்து ஸ்ட்ரைக் பண்ணும்னு தெரியாது. உனக்கு தெரியாது.